பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹலோ வியூவர்ஸ், மகளிர் மன்றாட்டு ஜெப நிகழ்ச்சியின் பெண்கள் தின நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கிட்னஸ் சாதனைக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஹெவன் டிவியின் இந்த நிகழ்ச்சிகளையும் வாழ்த்துகிறோம். பெண்களே, நமக்காக சர்வதேச அளவில் ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்? நம்முடைய வேல்யூ ஃப்ரம் கிச்சன்லேருந்து சர்வதேச அளவு வரைக்கும் கனப்படுத்தப்படுகிறது இல்லையா? நம்மளை ரியலி வேல்யூ பண்ணுறாங்க. அதனால தான் பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் அதனுடைய கருப்பொருள் என்ன வச்சுருக்காங்கன்னா, ஆக்சிலரேட் ஆக்ஷன், செயலை துரிதப்படுத்துங்கள், செயல்களை துரிதப்படுத்துங்கள். ஆம், நிறைய நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம், பட் அதை ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டேன்றோம், ரொம்ப துரிதமாக பண்ண மாட்டேன்றோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நமக்கு தெரிந்தவர்கள் செயல்பட துடித்து கொண்டிருக்கிறவங்களை செயல்படுத்துவதற்கு ஊக்குவிப்போம், நாமும் செயல்படுவோம். வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. 2 நாளாகவும் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடங்கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகள் தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு செயல்பட்டு சரித்திரம் படைத்த சில பெண்மணிகளை குறித்து உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறார்கள். கேளுங்கள், நாமும் செயல்படுவோம், செயல்படுத்த துடிக்கிறவர்களையும் செயல்படுத்துவோம். வீடும் நாடும் அகிலமும் பரலோகமும் மகிமைப்படுவதாக. மன்னியுங்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. மன்னிப்பு என்பது மனித வாழ்க்கையின் முக்கியமான அம்சம். ஆனால் தன்னைக்கு பெரிதாக ஒரு தவறை ஏற்படுத்தியவர்களையும் அதை மன்னித்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பது தான் மன்னிப்பு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இது எளிதானது அல்ல. ஆனாலும் மன்னிப்பை உதிர்த்து அன்பின் சிகரமாய் இன்னும் இந்த உலகத்திலே உயர்ந்து நிற்பவர்தான் இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். எண்ணத்தாலும் தனது அரிய செயலினாலும் உலகையே திரும்பி பார்க்க வைத்த இந்த பெண்மணி தான் இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். தன் கணவர் ஸ்டெயின்ஸுடன் இணைந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்து தேவ அழைப்பு என்று சொல்லி இந்த இந்திய தேசத்துக்கு வந்தவர் தான் இந்த பெண்மணி. ஆனால் இரக்கமற்ற நபர்களால் தன் கணவரையும் 2 பிள்ளைகளையும் பயணித்த வாகனத்திலேயே எரித்து கொன்ற பிறகும் அந்த செய்தியை கேட்டு தான் திடமனதுடன் அவர்களை எந்த விதமான செயலற்ற வார்த்தைகளும் பேசாதபடி அவர்களை மன்னித்து ஒரு சிகரத்தையே எட்டினவர்கள் தான் இந்த ஸ்டெயின்ஸ் கிளாடிஸ். இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி நிற்பவர்கள்தான் பெண்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதே ஸ்டெயின்ஸ் செய்தது என்ன தெரியுமா? தன் கணவன் யாரையெல்லாம் தொழுநோயாளிகளை கவனித்து கொண்டிருந்தாரோ அதே பணியை தானும் தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பையே கருப்பொருளாய் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்தி இன்றைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தன் கணவனை கொன்ற கைவர்களுக்காக
நான் ஏன் இந்த தொழில்நோயாளிகளை தொட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே தான் வந்த ஆஸ்திரேலிய தேசத்துக்கு ஓடி ஒளித்திருக்கலாம். ஆனால் நான் வந்த இந்திய மண்ணிலே நான் மன்னிப்பை கொடுத்து நான் என்னுடைய அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் நிலைத்து நிற்கிற இந்த பெண்மணியை பார்த்து கிறிஸ்டியானிட்டி டுடே என்ற மேகசினில் 2004ஆம் ஆண்டு மதர் தெரேசாவுக்கு பிறகு இந்திய சிறந்த கிறிஸ்தவ பெண் என்று அழைக்கப்பட்டவர் இவர், இந்த கிளாடிஸ் ஸ்ட்ரெயின்ஸ். இந்திய அரசும் அவருடைய அன்பிற்கு சான்றாக பத்மஸ்ரீ விருதை அளித்து அவரை பெருமைப்படுத்தியது. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவருடைய சமூக நீதியை பாராட்டும் வண்ணமாக மதர் தெரேசா மெமோரியல் அவார்டு என்ற விருதை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தியது. கணவர் விட்டு சென்ற பணி தன் பணியே என்று சொல்லி ஒரு பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரு ஆணுக்கு ஆணாகவும் நின்று கொடுத்து இப்போதும் அன்பின் சிகரமாய் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த ஸ்டெயின்ஸ் கிளாடிஸ். நாமும் இந்த அரிய நாளிலே இந்த அன்பு பணி, ஒருவர் செய்த தவறை மன்னிக்காமல் மனதிலே வைத்து அவர்களை இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே பெண்களாகிய நாம் இந்த இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேயில் நம்மை நாம் ஒரு முறை சிந்தித்து பார்த்து மன்னிப்பற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மன்னிப்பை மக்களுக்கு ஈந்து இந்த அன்போடு சேர்ந்து இணைப்போமானால் நாம் இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸை போல நாம் சிகரத்தை எட்டி பிடிக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த சிறப்பு பணி என்ன தெரியுமா? மற்றவர்களால் தொட்டு அவர்கள் எந்த விதமான நன்மையான காரியங்களை செய்ய முடியாத இடத்திலே தான் நின்று கொடுத்து அந்த பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது போல நாமும் இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? பெண் என்றால் ஒருவேளை மற்றவர்கள் வேறு விதமாய் பார்க்கலாம், ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேயில் மன்னிப்போம் மறப்போம் என்று நாம் கூறி அன்பை காட்டுவோம், இணைந்து விரைந்து செயல்படுவோம். இந்த உலகத்தில் மன்னிப்பு என்ற ஒரு பெரிய ஒரு சிகரத்துக்கு ஏற்றதாய் நம்மை மாற்றுவோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த நாளினுடைய இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே வாழ்த்துக்களை கூறி நான் முடிக்கிறேன். மன்னிப்போம், விரைந்து செயல்படுவோம், அன்பை காட்டுவோம். 18ஆம் நூற்றாண்டின் திருநெல்வேலி மாவட்டத்தின் கல்வி புரட்சி, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள், தனக்குள்ள இருந்த அன்பு அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு மராட்டிய பிராமண பெண் கோகிலா இன்றளவும் வரலாற்றில் பேசப்படுகிற ஒரு மைல்கல்லா இருக்கிறாள். யார் இந்த கோகிலா? மராட்டியத்திலிருந்து வந்த சரபோஜி மன்னன் கூட்டி வந்த தன் அரசவை குடும்பத்தில் ஒரு குடும்பம்தான். சிறு வயதிலே தாய் தகப்பன் என்று இழந்து வளர்த்தி வந்த தாத்தாவும் இழந்து அரசர் பராமரிப்பிலே பராமரிக்கப்பட்டு அவள் ஒன்றுக்கும் ஆகாதவள், தோஷம் உள்ளவள், ஜாதக தோஷம் உள்ளவள் என்ற எண்ணத்தில் ஒரு வயதான திவானுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டாள் 12 வயதில். அன்றைய நாளில் இருந்த அந்த பாலிய விவாகம், குழந்தை திருமணத்தின்படி அவளுக்கு ஒரு விவாகம் பண்ணி வைக்கப்பட்டது. திவான் கொஞ்ச நாளையில வயசானவர், அவரும் அவளுடைய 16ஆவது வயதில் இறந்து போறார். சிதையில கொண்டு போய் தீ மூட்டுகிற இடத்துல அன்னைக்கு இருந்த சமுதாய சீர்கேட்டில் ஒன்று தான் இந்த சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல். இவளுக்கு நகையெல்லாம் போட்டு அலங்கரித்து மணப்பெண் கோலத்தில் கொண்டு போய் அந்த சிதையில வைத்திருவாங்க. சிதையில வைக்க போகிற நேரத்தில் ஏதர்ச்சியமாய் அந்த பக்கமாய் வந்தாள் ஹாரி லிட்டில்டன் என்கிற ஆங்கில தளபதி. அவளை காப்பாற்றி கொண்டு போய் தன்னோடு வைத்திருந்தார். அவளுக்கு தனக்குள்ள இருந்த இறை அன்பு அவளுக்கு போதித்தார். அவளும் அந்த இறை அன்பினால், இயேசு கிறிஸ்து என்கிற மெய் அன்பினால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணக்கொள்ள துணிகிறாள். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாததுனால அவளுக்கு அந்த உடன்படிக்கை, அதாவது ஞானஸ்தானம் மறுக்கப்படுகிறது. இவளை தன்னுடைய சட்டப்படியான மனைவியாக்கி கொள்ளணும் என்று நினைத்த லிட்டில்டன் திருப்பி இங்கிலாந்துக்கு போக முற்பட்டார். அப்பொழுது அவளுடைய பேரை கிளாரா என்கிற தன்னுடைய தாயுடைய பேரோட இந்தியா என்கிற பேரையும் சேர்த்து கிளாரிட்டா என்று மாற்றி அவள் தனக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளையும் அவள் பேரில் ஆக்கிட்டு இங்கிலாந்துக்கு போய் சட்டப்படி அவளை விவாகம் பண்ண, அங்கிருந்து சட்டப்படியான அனுமதியோடு வரணுங்கிற நினைத்து புறப்பட்டார். பாவம், திரும்பி வரல, அங்கேயே மரித்து போகிறார்.
அது கொஞ்சமாக இருந்த அவளுடைய நம்பிக்கையை முடிந்து போயிட்டுது. இதோடு முடிந்து போயிட்டுதுன்னு என்று நினைத்த வாழ்க்கையை அவளுக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் அன்பு அவளை ஏவி நெருக்கினது. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை. இந்த அன்பு கிறிஸ்துவின் சிலுவை அன்பை அநேகருக்கு சொல்ல முற்பட்டாள், அநேகருக்கு சொன்னாள். அதன் மூலம் அங்கே ஒரு ஆலயம் நிறுவப்பட்டது. அதுக்கு ஒரு போதகர் போட்டு கொஞ்சம் ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்க. குறுகிய நாளில் 5000 ஆத்துமாக்கள் சேர்ந்தாங்களாம். அதோடு கல்வி அறிவே இல்லாத திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்க, அதாவது கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. வெறும் 18 ஸ்டூடெண்டோட 2 டீச்சர்ஸோட. அது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோன்ஸ் என்கிற காலேஜாய் உயர்ந்து நிற்கிறது. வாழ்க்கையில் தாய் அன்பு இல்லை, தகப்பன் அன்பு இல்லை, வாழ வேண்டிய வாலிப பிராயம் இல்லை, எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட ஒரு மகள். அவளுக்குள்ள ஊற்றப்பட்ட இந்த சிலுவையின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அநேகரை கிறிஸ்துவுக்கு உட்படுத்த பல சமுதாய பணி செய்ய மனுஷன் ஏற்றத்தாழ்வுகளே கற்பித்து நடக்கப்பட்ட அந்த நாட்கள், இருளான நாட்கள், உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று ஒதுக்கப்பட்ட நாட்கள். அதுவும் மனுஷன்தான். அவனுக்கும் குடிக்க தண்ணி வேணும்னு கிணறு வெட்டினாங்களாம். இன்னைக்கும் பாப்பாத்தி அம்மா கிணறு என்று அறியப்படுகிறதாம். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, வாழ்க்கையில் எல்லாம் வெறுமையாக்கப்பட்டு நீ எது தொட்டாலும் அது தொலங்காது. நீ எல்லாம் ஒரு நாசம், நீ தரித்திரம் பிடித்தவ, அஷ்ட தரித்திரம் பிடித்தவ அப்படி சொல்லி அநேகர் ஒதுக்குறாங்களா? இந்த கோகிலா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைதான். ஆனால் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்புனா, செய்ய வேண்டியதை செய்தாங்க. இன்னைக்கும் வரலாற்றில் மைல்கல்லாய் ஒரு முத்திரை பதித்திருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட இருளான சூழ்நிலைமையில் அமர்ந்திருக்கிற சகோதரியே, நாமும் எழுவோம், வெல்வோம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதிகளில் பெண்களிடம் போய் நீங்கள் எந்த பள்ளியில் படித்தீர்கள், எந்த கல்லூரியில் படித்தீர்கள் என்று கேட்டால் பெரும்பாலான பிள்ளைகள் சொல்வார்கள் சாராட்டகர் கல்லூரி, சாராட்டகர் பள்ளிக்கூடம், சாராட்டகர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம். அந்த திருநெல்வேலியில் பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் சாராட்டகர் கல்லூரி, ஆசிரியர் பரிசு தான் காணப்படுகிறது. யார் அந்த சாராட்டகர்? அந்த சாராட்டகர் பற்றி தான் நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். 18ஆம் நூற்றாண்டில் லண்டனிலிருந்து ஜான் டக்கர் என்பவர் மருத்துவ பணி செய்து கொண்டிருந்தார். அவர் மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கும் போது எல்லா வாரமும் தன்னுடைய தங்கைக்கு திருநெல்வேலியில் உள்ள செய்திகளை பற்றி கடிதமாக எழுதுவார். அந்த நாட்களில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எந்த கடிதம் என்றால், நான் இன்று என்னுடைய குதிரை வண்டியிலே தெரு வழியாக சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. ஒரு வீட்டின் கதவை தட்டி தண்ணீர் கேட்டேன். ஒரு பெண் திறந்தால், என்னை கண்டதும் கதவை மூடினாள் என்று. அப்பொழுது அக்கம் பக்கத்திலும் விசாரித்தேன். அப்புறம் சொன்னார்கள், எங்கள் வீட்டு பெண்கள், அதே போல் இந்த ஊர் பெண்கள் அடுத்த அந்நியரிடம் பேச மாட்டார்கள் என்று கூறினாள். அப்பொழுது உடனே நான் நினைத்தேன், இந்த மக்கள் எவ்வளோ தூரம் மூட நம்பிக்கையிலும் அழியாததிலும் பல பழக்கங்களும் சிக்கி கொண்டிருக்கார்கள். இந்த மக்களை மீட்க வேற வழி என்ன அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தன் தங்கை இதை கடிதத்தை வாசித்து விட்டு, ஐயோ எப்படியாவது இந்த பெண்கள் கல்வி கற்க வைக்க வேண்டுமே, இந்த பெண்களை வெளியே கொண்டு வர வேண்டுமே என்று மனதில் ஒரு திட்டம் போட்டு தன்னிடமிருந்த 20 பவுன் நகையை அண்ணனுக்கு அனுப்பி அவர் சொல்கிறார், என்னிடம் இருக்க நகைகளெல்லாம் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், இந்த நகையை வைத்து நீங்கள் ஒரு கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து பெண்களை அதிலே பயிற்சிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதே போல் அவர் 1841ஆம் வருடம் கடாட்சபுரத்தில் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை நிறுவினார். அந்த காலத்தில் பெண்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறது மிகவும் கடினம், மிகவும் சிரமப்பட்டு தான் அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பெண்கள் மட்டும் சேருகிறார்கள். பின்னர் அதே ஆண்டு பாளையங்கோட்டையில் ஒரு பெண்கள் விடுதியும் ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டது. பின்னர் 1895ஆம் ஆண்டு இந்தியாவின் முதலில் ஒரு சாராட்டகர் பெண்கள் கல்லூரி நிறுவப்பட்டது. இதற்கு மேலாக என்னவென்றால், இந்த பணங்கள் எல்லாம் உதவி செய்கிறது யார் என்றால் சாராட்டகர். இந்த சாராட்டகர் என்பவர் யார் என்றால், 2 கால்களும் ஊனமுற்றவர், நடக்க முடியாத ஒரு நிலை, அவளுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. தன்னுடைய மன உறுதி என்னவென்றால், என்னால் முடியாவிட்டாலும் என்னுடைய 2 கால்களும் ஊனம் என்றால் நல்ல சிந்திக்க வேண்டிய திறன், நிறைய படித்த திறன், என்னை போல இந்த பெண்கள், இந்தியாவில் உள்ள பெண்கள், திருநெல்வேலியில் உள்ள பெண்களும் வெளியில் வர வேண்டும், சமுதாயத்தில் முன்னேற்றம் காணப்பட வேண்டும், அங்குள்ள மூட நம்பிக்கைகளை களைந்து இந்த நாட்டை வளர செய்ய வேண்டும் என்ற மனதில் உள்ள எண்ணத்தோடு அவள் எல்லா வேலைகளையும் செய்கிறார். தன்னுடைய பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்க வரும்போது ஒவ்வொரு இடமும் சொல்கிறாள், எனக்கு பிறந்த நாளுக்கு எந்த பரிசு வேண்டாம், அது பணமாக தாருங்கள், நான் திருநெல்வேலியில் உள்ள பெண்களுக்காக இதை அனுப்ப வேண்டும் என்று பணத்தை சிறுக சிறுக சேகரிக்கிறாள். 2 கால்கள் முடமான நிலையிலும் கை வேலை,
தையல் வேலை செய்து அதுள்ள பணத்தையும் திரட்டி திருநெல்வேலிக்கு அனுப்புகிறார். அவள் திருநெல்வேலி மக்களையோ இந்தியாவுக்கு ஒரு நாளும் வரவில்லை. அவள் திருமணமாகவில்லை. இதற்காகவே தன்னுடைய சேவைக்காகவே திருமணத்தை நிறுத்தி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நம்முடைய இந்தியாவுக்காக, நான் திருநெல்வேலி பெண்களுக்காக இவ்வளோ சேவைகளை செய்ய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய கைகள் கால்கள் எல்லாம் திடமாக இருக்கும்போது நாம் எவ்வளோ சேவைகள், இந்த பெண்களுக்கு எவ்வளோ சேவைகள் செய்யலாம். பெண்களாகிய நாம் எத்தனையோ பேர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஒரு நிலையில் இருக்கலாம். ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம். வெளியே வர முடியாமல் இந்த சமூகத்துக்குள்ள நாம் அவர்கள் எல்லாத்துக்குமாக நாம் முன்னேற வேண்டும். இந்த பெண்கள் தினத்தில் நாம் ஒவ்வொரு பேரும் உறுதி பூண்டு செயல்படுவோமானால் எத்தனையோ பெண்கள், எத்தனையோ கல்லூரிகள் நாமும் நிறுவி இந்த பெண்களை, அடிமைத்தனத்திருந்த பெண்கள், ஒருவேளை நாம் நினைப்போம் நான் மட்டும் அடிமைத்தல், நம்ம இப்போ அடிமைத்தனத்தில் இல்லை, நல்லா இருக்காங்கன்னு நினைப்போம். இல்லை, எத்தனையோ பெண்கள் அடிமைத்தனத்தில் வெளியே வர முடியாமல் பல கட்டுப்பாட்டுக்குள்ளும் சுய சிந்தனைகளை அற்று இந்த பொல்லாத வழிகளில் நடந்து கொண்டு அந்த பெண்களை திருத்த நாம் இந்த பெண்கள் தினத்தில் முன்படுவோம், விரைந்து செயல்படுவோம் என்று கூறி இந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி முடிக்கிறேன். கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகளிர் தின நன்னாளிலே எல்லோருக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புதான் உனக்கு பலவீனம் என்றால் நீதான் மிகப்பெரிய பலசாலி என்றார். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்று கூறிய இவர் யார்? இவர்தான் அன்னை தெரசா. இவர் 1910 ஒட்டோமன் பேரரசில் ஆகஸ்ட் 24 பிறந்தார். இவரது வாழ்க்கையை பற்றி உங்கள் முன்பாக சிறிது காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இன்றைய தினம் மகளிர் தினமாக இருப்பதினால்தான். 1929 ஜனவரி 6 தன்னுடைய 19வது வயதில் அவர் இந்தியாவுக்கு வருகிறார். வந்து கல்கத்தா மாநிலத்தில் ஒரு பகுதியில், மிக மோசமான ஒரு பகுதியில், அதாவது மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், வறுமையில் வாழ்கிறவர்கள், ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் இவர் ஒரு முறை அங்கு செல்கிறார். அங்கு பார்த்த உடனே இவருக்குள்ளாடி ஒரு எண்ணம், ஏன் இவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்கள், இவ்வளவு வறுமையில் இருக்கிறார்களே, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்களே, ஒரு நேர சாப்பாடே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதாக காணப்படுகிறது என்று நினைத்த அவர், இந்த மக்கள் மத்தியிலே தான் நான் சேவை புரிய வேண்டும், இதற்காக தான் என்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்ற ஒரு தீர்மானத்தோடு அந்த இடத்திலே சுமார் 68 வருடங்கள் சேவை புரிந்தார். இந்த 68 வருடங்களில் அவர் பட்ட பாடுகள், தாங்கொண்ணா வேதனைகள் மிக மிக அதிகம். இந்த இடத்துல ஒரு பெண் இவ்விதமாக கடினமான ஒரு பாதையிலே வருகிறாள் என்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எப்படியோ பேசி இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நாளில் எல்லோருடைய நெஞ்சிலும் நிலைத்து நிற்கிற ஒரு பெண்மணியாக திகழ்கிறார் அன்னை தெரசா. பாருங்க, ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டே தன்னுடைய சேவையை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்தார். அப்படியாக இவர் 1950 மிஷனரி ஆஃப் சேரிட்டி என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதில் நிறைய பெண்மணிகள், வறுமையில் வாழ்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், முக்கியமாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர், சுமார் 42,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு காப்பாற்றப்பட்டு வந்தனர். இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்க ஆசிக்கிறேன். இவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர் இவரது தன்னலமற்ற சேவையை அறிந்து ஒரு நாள் அவரை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று எண்ணி அவர் தன்னுடைய கரத்திலே ஒரு 10,000 ரூபாவை எடுத்துக்கொண்டு எப்படியாவது இந்த சேவைக்கு நான் உதவ வேண்டும் என்று சொல்லி அவரை நேரடியாய் பார்த்து இதை கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவரது அந்த அமைப்பிற்கு, அவர் இருக்கிற இடத்திற்கு வந்தார். அங்கே வந்தபோது அங்கே சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு அலுவலகம் இருந்தது. அங்கே நிறைய கன்னியாஸ்திரீகள் இருக்கிறாங்க. அவங்கள அணுகி கேட்டபோது அந்த சிஸ்டர்கள் சொல்கிறாங்க, மதர் தெரசா எங்கே இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, மதர் இஸ் இன் ஹோம் ஃபார் டையிங் என்று சொன்னாங்களாம்.
உடனே இவருக்கு அந்த வேர்டனுடைய அர்த்தம் புரியாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியாமலேயே அவங்க கூடவே நடந்து போகிறாரு. ஒரு ஒடுக்கமான ஒரு வழியாக போய் அதுக்குள்ளாடி போய் அங்கே ஒரு சின்ன ஒரு அறை, அந்த அறை வழியாக மெதுவாக பார்க்குறாரு. தன்னுடைய இறுதி மூச்சை விடுவதற்காக ஒரு மனிதன் துடித்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதனை அன்பாக அரவணைத்து அவனுக்கு ஆறுதலாக ஏதோ பேசிக்கொண்டு அவனுடைய இறுதி நேரத்தில் அன்பாக அவரிடத்தில் பேசுவதை பார்த்து, ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு காரியம், அந்த இடத்துல நிற்கவே முடியாது. அவ்வளோ மூக்கை துளைக்கிற ஒரு வாடை, நாற்றம். எப்படி இந்த அம்மையாரால் இந்த இடத்துல நிற்க முடியுது என்று சொல்லி ஒரு சில வினாடிகளுக்குள் இவர் அந்த இடத்தை விட்டு கடந்து வெளியே வந்து அவரால் நிற்க முடியாமல் வெளியே வந்து விட்டார். அப்புறமாக அந்த அன்னை தெரசா அவர்கள் வெளியே வந்து, சன் என்னை பார்க்க வந்தீங்களா, எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் உங்களை பார்த்து உங்கள் சேவைக்கு கொஞ்சம் மணி தரலான்னு சொன்னேன், வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சிரித்து கொண்டே சொன்னாங்களாம், சன் எனக்கு வந்து உங்கள் டைம் தான் வேணும், ஐ நீட் டைம், ஐ டோன்ட் நீட் யுவர் மணி அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, அப்படி கேட்ட உடனே இவருக்கு கண்லேருந்து கண்ணீர் வந்துட்டான். நான் நினச்சேன் இந்த மணியை வச்சு நிறைய காரியங்களை அவங்க செய்திருவாங்க. இந்த கடைசி மூச்சு போகிற தருவாயில் எத்தனையோ மக்கள் அந்த இடத்துல கிடக்குறாங்க. அவங்களுக்கு உங்கள் டைம் வேணும், நீங்கள் அன்பா ஆதரவாக பேசுகிற ஒரு சில மணி துளிகள் வேணும், நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டது அவங்க உள்ளம் உடைந்து போயிட்டு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற, தன்னுடைய சுகத்தையோ தன்னுடைய காரியங்களையோ கவனிக்காமல் மற்றவர்களுடைய காரியங்களுக்காக, மற்றவங்களுடைய நலனுக்காக தன்னையே விற்று போட்ட ஒரு பெண்மணி. பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை. இந்த நாளில், இந்த சந்தோஷமான இந்த மகளிர் தின நாளில் நம்ம எல்லாரும் ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு நம்முடைய வார்த்தை தேவை, நம்முடைய கரங்களில் நம்ம ஏதோ செய்கிறது தேவை. நம்மளால் முடிந்த அளவு நற்கிரியைகளை செய்வோம், அன்பாக பேசுவோம், அன்பாக அவர்களை அரவணைப்போம், அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவோம். இந்த நாளில் ஒரு முடிவு எடுப்போம். வருங்காலத்திலே நாம் எல்லாரும் இந்த அன்னை தெரசாவை போல, வேதத்தில் உள்ள நல்ல பெண்மணிகளைப் போல அநேகருக்கு நிறைய நற்கிரியைகளை செய்து நம்ம நிறைய பெண்மணிகளை நம்ம இந்த சமுதாயத்தில் மேலே கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹலோ வியூவர்ஸ், ஹாப்பி விமென்ஸ் டே. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் அடையாளங்களுள் ஒன்று, அப்படிதானே? உலகிலேயே முதலாக ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஃபார் லெப்ரசி பண்ணாங்க. இந்தியாவிலேயே முதலாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது அந்த மருத்துவமனையில். இந்தியாவிலேயே முதலாக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யப்பட்டது சிஎம்சி ஹாஸ்பிட்டலில். இந்தியாவிலே முதலாக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலில். 1900 துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனை உலகில் பல சாதனைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறது. இன்றும் பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ்க்கு உலகிலேயே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. 3500க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். பின்னால் இருப்பது யார் தெரியுமா? ஒரு பெண்மணி. தியாகத்தோடு, மன உருக்கத்தோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டவள்தான் ஐடாஸ்கடர் அம்மையார். இவர்கள் அமெரிக்காவில் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்து கொண்டு தன்னுடைய விடுமுறையை இந்தியாவிலே மிஷனரிகளாக வந்திருக்கும் தன் பெற்றோரிடம் செலவிட்டு பின்பு அமெரிக்காவிலே போய் தன்னுடைய மருத்துவ பணிகளை வசதியாக சந்தோஷமாக செய்யலாம் என்று வந்தவள் இந்தியாவில் வந்து தன்னுடைய பெற்றோரிடம் இருக்கும்போது பிரசவத்திற்காக இவர் மருத்துவர் என்று அறிந்து ஒருவர் வந்து அழைக்கிறார்கள். அப்போது ஐடாஸ்கடர் அம்மையா சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு. இல்லைம்மா, நீங்கள் தான் வரணும், பெண்ணுக்கு பெண்ணே மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று எவ்வளோ சொல்லி பார்த்தும் அந்த நபர் சென்று விட்டார்.
அடுத்த நாள் மரண ஓலம் ஊர்வலம் நடக்கிறது. ஆம், அந்த பெண் இறந்து விட்டாள் பிரசவத்து நேரத்தில். இதை அறிந்த ஐடாஸ்கடர் அம்மையார் துடித்தார்கள். எங்கோ பிறந்து, எங்கோ வளர்ந்து, எங்கோ படித்து, ஏதோ ஒரு நாட்டின் மூட நம்பிக்கையினாலே பெண்கள் மடிகிறார் என்பதை அறிந்து மனதுருகி தன்னையே அர்ப்பணித்து கொண்டாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்ணே, உன் நாட்டிற்காக நீ என்ன செய்தாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? தடைகளை தாண்டி உறுதியாய் நின்று செயல்படவா? செயல்பட துடிக்கும் மற்றவர்களையும் நீ ஊக்குவித்திடு. தலை சிறந்த சாதனைகளுக்கு பின்னாக நீயும் நின்றிடு என வாழ்த்துகிறேன். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆம் பிரியமானவர்களே, தரிசனம் பெற்ற பெண்கள் அநேகரும் உண்டு. ஆனால் தன்னை போல் தரிசனம் பெற்ற பெண்களோடு இணைந்து செயல்பட இன்று யாருண்டு? சோதனை, பாடுகள், பிரயாசங்கள் நடுவே கர்த்தர் நிமித்தம் ஜனங்களுக்கு சேவை செய்ய தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தரை சார்ந்து நம்பி ஐக்கியமாக செயல்படுவதில் மிகவும் கவனமாயிருந்து ஒரு மாபெரும் தரிசனத்தில் தனக்கு ஒரு பெரிய பங்கை ஆற்றி தன்னுடைய தரிசனத்தையும் சிறப்பாக நிறைவேற்ற கவனமாக இருந்த ஹன்னா மார்ஷ்மனை பற்றி கொஞ்சம் கேட்போமா? இங்கிலாந்தில் பிறந்து தனது 8ஆம் வயதில் அம்மாவை, 11ஆம் வயதில் தனது தந்தையை இழந்து 15ஆம் வயதில் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையானார். 3 ஆண்டுகள் கழித்து அந்த பலவீனத்திலிருந்து சுகம் பெற்று விசுவாச வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். ஜோஷுவா மார்ஷ்மன் என்பவரை திருமணம் செய்தார்கள். அவர் நெசவு வேலை செய்து கொண்டிருந்தார். பின்பு அவரை ஊக்கப்படுத்தி பள்ளியில் ஆசிரியராவதற்குரிய பயிற்சி படிப்பை கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்தி சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு ஹன்னா மார்ஷ்மனுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. செராம்பூர் ட்ரையோ என்பது இந்தியாவில் வந்த 3 முன்னோடி ஆங்கில மிஷனரிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயராகும். வில்லியம் கேரி, ஜோஷுவா மார்ஷ்மன், வில்லியம் வார்ட். ஆம் பிரியமானவர்களே, வில்லியம் கேரியோடு இணைந்து இந்தியாவில் வந்து செயல்பட ஜோஷுவா மார்ஷ்மன் தம்பதியினருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் சற்று தாமதித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தெய்வ அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு 1800ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி 20 வார கடினமான கப்பல் பயணத்திற்கு பின்பு செராம்பூர் வந்து சேர்ந்தார்கள். இங்கு வந்து சேர்ந்த பொழுது அந்த செராம்பூர் மிஷன் காம்பவுண்ட் ஒரு சவாலான சூழ்நிலையில் இருந்தது. அந்த சூழ்நிலையில் தரிசனம் பெற்று வந்த வில்லியம் கேரி சிறப்பாக தன்னுடைய வேலைகளை செய்து வந்த போதிலும் அவருடைய மனைவி மிகவும் சுகவீனப்பட்டிருந்தாங்க. அவர்களுடைய பிள்ளைகளான 4 வயது, 7 வயது, 12 வயது, 15 வயது பிள்ளைகள் 4 பேரும் கவனிப்பாரற்று பரிதாபமான நிலையில் இருந்து வந்தாங்க. அப்போ பரிதாபமான இந்த சூழ்நிலை மிஷன் காம்பவுண்டில் இருப்பதை குறித்து அவர்கள் அந்த சூழ்நிலையில் தன்னை தாயாக அடையாளப்படுத்தி கொண்டு தன்னை தாயாக எழுப்புவதில் மிகவும் கவனமாக இருந்து 10 பெரியவர்கள் 9 சிறுவர்கள் கொண்ட அந்த குழுவிற்கு மிகவும் கவனமாக ஒரு தாயாக தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள். அந்த மிஷன் காம்பவுண்டில் இருக்கிற சுகாதாரம், அதனுடைய வளர்ச்சியில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். அந்த மிஷன் காம்பவுண்டில் எப்பொழுதுமே வியாதிகள், காய்ச்சல், மரண செய்திகள், தங்குவதற்கான சரியான வசதி இல்லை. எங்கும் எதிலும் பாம்புகள், கூரையிலிருந்து பாம்புகள் வரும். மழை காலத்தில் கூரையே அவர்கள் தலைமையில் விழும். இப்படிப்பட்ட பரிதாபமான தங்குவதற்கான அடிப்படை வசதி கூட இல்லாத அந்த செராம்பூர் மிஷன் காம்பவுண்டில் இவர்களுடைய பணி மிகவும் சிறப்பாக இருந்தது. இதன் நடுவில் 15 ஆண்டுகளில் அவர்கள் 45 பள்ளிக்கூடங்களை 33 கிலோமீட்டர் சுற்றளவில் அவங்க தொடங்கினார்கள். அதை நேர்த்தியாக ஒவ்வொரு நாளும் கண்காணித்து அதை சிறப்பாக செய்து வந்தார்கள். இதற்கு நடுவில் தங்கும் விடுதி, பெண்களுக்கான தங்கும் விடுதியை கேர்ள்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள் சில்ட்ரன் அப்படி ஏற்படுத்தி அந்த பொருளாதாரத்தை வைத்து மிஷன் காம்பவுண்டுக்கான தேவைகளை அவங்க நிர்வகித்து கொண்டாங்க. நேர்த்தியாக இந்தியாவில் நடக்கும் ஒவ்வொரு மிஷன் செய்திகளையும் இங்கிலாந்திற்கு தெளிவாக அவ்வப்போது எழுதி வந்தார்கள். ஆதரவற்ற விதவைகள்,
அனாதைகளான பிள்ளைகள் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்தார்கள். 47 ஆண்டுகள் வெற்றிகரமாக இந்தியாவில் மிஷன் பணியை செய்து நிறைவேற்றினார்கள். குடும்பத்தை, தான் துவக்கின பள்ளிகளை, அது மட்டுமல்ல அந்த பெங்காலி மொழியை கற்றுக்கொள்வதில் முனைப்போடு செயல்பட்டார்கள். செய்த தியாகத்தில் பெருமை கொள்ளாமல் சேவை செய்வதில் கருத்தாக இருந்து செய்து வரலாறு படைத்தார்கள். நாமும் கூட தரிசனம் பெற்றவர்களோடு இணைந்து நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு தந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதையாக இருப்போம். நம்மை கொண்டு இந்த தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. நன்றி. பிரைஸ் லார்ட். அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்பதை வாழ்வியல் தத்துவமாக அல்ல, தன் வாழ்வையே அர்ப்பணித்து நிரூபித்தார் ஏமி கார்மைக்கேல் அம்மையார். ஏமி பேட்ரிஸ் கார்மைக்கேல் 1867ஆம் ஆண்டு டேவிட் கார்மைக்கேல் மற்றும் கேத்ரின் தம்பதியருக்கு 7 பிள்ளைகள் நடுவில் முதல் மகளாக பிறந்தார். தன்னுடைய வாலிப பிராயத்தில் தன் தகப்பனை இழந்த ஏமி ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்தாள். தன்னுடைய 24வது வயதில் புறப்பட்டு போ என்கிற சத்தத்தை கேட்ட ஏமி மிஷனரியாக புறப்பட்டு போனாள். தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் அழைப்பும் விசுவாசத்தினாலே இந்திய நாட்டிற்கு வந்தார். பெங்களூர் பட்டணத்தில் வந்த ஏமி 15 மில்லியன் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ளுகிறார்கள், தமிழ் பேசுகிறார்கள் என்பதை கேட்டபோது தானும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருந்தாள். பாஸ்டர் தாமஸ் வாக்கர் தம்பதியினர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழியம் செய்த நாட்களில் ஏமி அங்கு அவர்களோடு இணைந்து தமிழை கற்றுக்கொண்டார். பொட்டு கட்டி கொடுத்தல், சிறுமிகளை கோயிலுக்கும் கடவுளுக்கும் திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு அதிகமாக நடந்து கொண்டிருந்தது. எங்கும் எதிலும் மூட நம்பிக்கைகள், வெளிப்படையான சமுதாய தீங்குகள், ஜாதி பாகுபாடு, உடன்கட்டை ஏறுதல் என்ற தீங்குகள் இந்திய ஜனங்களை, குறிப்பாக பெண்களை தாக்கி கொண்டிருந்த காலகட்டம். 7 வயது சிறுமி பொட்டுக்கட்டி கொடுத்தல் என்ற தீமையிலிருந்து காக்கப்படும்படியாக ஏமி கார்மைக்கேல் அம்மையாரை பார்த்து, அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது மனதில் மிகுந்த தாக்கத்தை உண்டாக்கியது. முதலில் 4 சிறுமிகள் காப்பாற்றப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட சிறுவரும் சிறுமியரும் காப்பாற்றப்பட்டனர், ஆதரிக்கப்பட்டனர், வளர்க்கப்பட்டனர். 1926இல் டோனாவூர் ஐக்கியம் உருவானது. திக்கற்றவர், விதவைகள், ஆதரவற்றவர், துன்புறுத்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர் என்று பலவிதமான மக்கள் அம்மையாரோடு சேர்ந்து கொண்டார்கள். நட்சத்திர கூட்டம் என்கிற அமைப்பில் இந்த பெண்கள் சேர்க்கப்பட்டார்கள். தென் பகுதிகளை அதிகமாக அச்சுறுத்தி கொண்டிருந்த செம்புலிங்கம் என்கிற கொள்ளையடிக்கிற மனிதனை சந்தித்து இயேசுவின் அன்பை கூறி ரட்சிப்புக்குள் அம்மையார் நடத்தினார்கள். எலும்பு முறிவினால் 20 ஆண்டுகள் படுக்கையில் இருந்த ஏமி 35 புத்தகங்களுக்கு மேல் எழுதினார்கள். அவர்கள் ஒரு எழுத்தாளர். தன்னுடைய புத்தக வெளியீட்டின் மூலம் கிடைத்த வருமானத்தில் டோனாவூர் பெண்கள் ஐக்கியத்தின் செலவுகளை அவர்கள் சந்தித்தார்கள். 83ஆம் வயதில் தான் நேசித்து சேவித்த கர்த்தரை சென்று அடைந்தார்கள். இந்தியா வந்தபோது பெண்களும் சிறுமிகளும் தன்னை அம்மா என்று அழைப்பதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். தான் சேவை செய்யும் பெண்களை போன்று தானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி புடவை உடுத்தி கொண்டார்கள். தன் தோளில் காப்பித்தூளை பூசிக்கொண்டார்கள். மிஷனரி லைஃப் எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு, மிஷனரி லைஃப் இஸ் சிம்பிளி அ சான்ஸ் டு டை என்றார்கள். கோதுமை மணியைப் போல இந்திய பெண்களுக்காக நிலத்தில் விழுந்து கிறிஸ்துவின் ஜீவனை நம்பிக்கையற்ற எதிர்காலமே சூனியமான பெண்களுக்கு கொடுத்தார் ஏமி கார்மைக்கேல். தனக்கென்று ஒரு கல் கூட கல்லறையில் வைக்க அவர் விரும்பவில்லை. இன்றும் டோனாவூர் ஐக்கியம் பலரையும் வாழ வைக்கிறது. பொட்டுக்கட்டி கொடுத்தல் முறையில் சிறுமிகளையும் பெண்களையும் அந்த தீமையினின்று காப்பாற்றினதால் பலரும் எதிர்த்தனர். குறிப்பாக உயர்ஜாதி மக்கள் வெறுத்தனர். ஆனால் அவர் தனது சேவையை சர்வ வல்லவரின் பாதுகாப்போடு தொடர்ந்தார்.
துவக்கம் மிக கடினம், பாதை எங்கும் தடைகள், முடிவோ நித்திய கனம் மகிமை. ஆமேன். இந்திய மன்னருக்கு வந்து இந்திய பெண்களுக்காக சேவை புரிந்த வரலாற்று சிறப்புமிக்க பெண்களை குறித்து கேள்விப்பட்டோம். ஆம், சந்தித்த இன்னல்கள் எத்தனை, எதிர்கொண்ட சவால்கள் எதுவும் அவர்களுடைய சேவைக்கு, தரிசனத்திற்கு தடையாக இருக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, கப்பல் கடலில்தான் இருக்கும். கடல் தண்ணீர் கப்பலுக்குள் வராத வரைக்கும் கப்பல் தான் நினைத்த இடத்தை அடைய முடியும். கவலைக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் கத்த தந்த தரிசனங்கள் நம்முடைய வாழ்விலும் நிறைவேறும். கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்